தொற்காள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். தொற்காள் மரணமடைந்தாள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்பவள் இருந்தாள். இவருடைய பெயர் தபித்தாள். கிரேக்கு பாஷையில இந்த பெயர் தொற்காள் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரு பெயர்களுக்கும் பெண்மான் என்று பொருள். இவள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷியாக இருந்தாள். இவள் பல நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தொற்காள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். தன்னுடைய விசுவாசத்தை நற்கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்தினாள். ஒரு மரத்தில் நற்கனிகள் நிறைந்திருப்பது போல தொற்காளின் ஜீவியம் முழுவதிலும் நற்கிரியைகள் நிறைந்திருந்தது. ஒரு சிலர் நல்ல வார்த்தைகளினால் நிறைந்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் எந்த நற்கிரியைகளும் காணப்படாது. வெறும் பேச்சுக்களை பேசினால் போதாது. நம்முடைய பேச்சை கிரியைகளினால் உறுதி பண்ண வேண்டும். தபித்தாள் அதிகமாக பேசினதாக தெரியவில்லை. ஆனால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் என்று அவளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தொற்காள் பல தர்மங்களை செய்தாள். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்து ஆதரவற்ற ஜனங்களுக்கும் அவள் தர்மங்களை செய்திருக்கிறாள். தொற்காளின் கிரியைகள் பக்தியுள்ள கிரியைகளாகவும் இரக்கமுள்ள கிரியைகளாகவும் தான தர்மம் செய்த கிரியைகளாகவும் இருக்கிறது. தொற்காளிடத்தில் காணப்பட்ட அன்பு தேவையுள்ளோர் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய அயலகத்தார் அனைவரும் தொற்காளை பற்றி நற்சாட்சி கூறுகிறார்கள். தொற்காள் ஏழைகளுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்து தர்மம் செய்கிறாள். அவளுடைய தர்ம காரியம் அத்துடன் நின்றுவிடவில்லை. தன்னுடைய கைகளினால் அவர்களுக்கு பிரயோஜனமானதை செய்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தாள். அநேக அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தாள். நாமும் தொற்காளைப் போல நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதற்கு நம்மிடத்தில் பணம் இல்லை என்றால் நம்முடைய சரீரத்தினால் செய்யக்கூடிய உதவிகளை பிறருக்கு செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு நம்முடைய கைகளினால் நற்கிரியைகளை செய்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்களுக்கு கையாகவும் காலாகவும் செயல்பட்டு உதவி புரியலாம். இவற்றை நம்முடைய சுய ஆதாயத்திற்காக செய்யாமல் தரித்திரரின் பிரயோஜனத்திற்காக செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் இல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். பிறருக்கு உதவி செய்வது போல அவர்கள் எவ்வளவுதான் மாய்மாலம் செய்தாலும் அவர்களினால் தரித்திரருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. தொற்காள் தன் கைகளினால் வேலை செய்து தர்மம் செய்தாள். அவள் உயிரோடு இருக்கையில் அவள் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும்
ஒரு சில விதவை ஸ்திரீகள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அவள் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அவளுடைய நற்கிரியைகளுக்கும் தான தர்மங்களுக்கும் சாட்சியாக அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதோடு பிறருக்கு நம்மால் செய்ய முடிகிற உதவிகளையும் செய்ய வேண்டும். தொற்காலை போன்ற ஒரு சிலர் மாத்திரம் உதவி செய்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. எல்லா விசுவாசிகளும் தேவைப்படுகிற பிறருக்கு உதவி செய்கிற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமானோருக்கு நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்த தொற்காள் அந்நாட்களில் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளுடைய உற்றார் உறவினரும் சிநேகிகளும் மரணமடைந்த தொற்காலை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைக்கிறார்கள். மரித்தோரின் சடலத்தை இதுபோல குளிப்பாட்டி கல்லறையில் அடக்கம் பண்ணுகிற வஸ்திரம் தரித்து மேல் வீட்டில் வைப்பது அக்காலத்து பாரம்பரிய வழக்கம். யோப்பா பட்டணம் எருசலேமிற்கு மேற்கே 40 மைல் தொலைவில் மத்தியதரை கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுக பட்டினம். தபித்தாள் அரமாயிக் வார்த்தை, தொற்கால் கிரேக்க வார்த்தை. இவ்விரண்டு வார்த்தைக்குமே வரையாடு, மானை போன்று இருக்கும் ஆடு என்று பொருள். கிழக்கு தேசங்களில் சிறு பெண்களுக்கு அழகிய மிருகங்களின் பெயர்களை வழங்குவது வழக்கம். தேவனுடைய தெய்வீக அன்பு அவளிடத்தில் நிரம்பி இருந்தது. மனுஷருக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் நல்ல எண்ணம் கொண்டிருந்தாள். நல்ல மனதோடு நற்கிரியைகளை செய்து வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் மரிக்கும் போது அவர்கள் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் மரியாதையினாலும் மரித்தோர் உயிர் தழுவார் என்னும் ஆழமான நம்பிக்கையினாலும் மரித்தவரின் சடலங்களை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் உடுத்துவது வழக்கம். தங்களிடத்தில் வர வேண்டும். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு லித்தாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாய் இருக்கிறது. பேதுருவின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து வருகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் யோப்பா பட்டணத்து ஜனங்களும் கேள்விப்படுகிறார்கள். பேதுரு இப்போது லித்தா ஊரிலே இருக்கிறான் என்பதை யோப்பா ஊரில் இருக்கிற சீஷர்கள் கேள்விப்பட்டு தங்கள் ஊருக்கு தாமதமில்லாமல் அவன் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்புகிறார்கள். அனனியா திமிர்வாதத்தில் இருந்து குணமாக்கப்பட்டதை யோப்பா பட்டணத்தில் உள்ள சீஷர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யோப்பா பட்டணத்தில் தொற்காள் வியாதிப்பட்டு மரணமடைந்திருக்கிறாள். லித்தா ஊரிலே திமிர்வாதக்காரன் குணமடைந்திருக்கிறான். ஒருவேளை பேதுரு தங்களிடத்தில் வந்தால் மரித்து போன தொற்காலுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று யோப்பா பட்டணத்தார் விசுவாசிக்கிறார்கள். பேதுருவை தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மரித்து போன பின்பு மருத்துவருக்கு சொல்லி அனுப்பி பிரயோஜனம் இல்லை. மருத்துவர் வந்தாலும் மரித்து போனவர்களை மறுபடியும் உயிர் பெறச் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவை காலதாமதம் பண்ணாமல் வருமாறு அழைக்கிறார்கள். தொற்கால் மரித்து போனாலும் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் செய்வான் என்று எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்போது வந்தாலும் ஆசீர்வாதம்தான். அங்கிகளும் வஸ்திரங்களும். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எழுந்து யோப்பா ஊருக்கு போகிறான். பேதுரு தன்னை அழைத்தவர்களோடு கூட போகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வாய்ப்பு வரும்போதெல்லாம் ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஊழியம் செய்ய வாய்ப்பு வரும்போது அதை செய்யாமல் சோம்பலாய் இருந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஊழியம் செய்வதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சும்மா இருப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஊழியம் செய்கிறவர்கள்தான் ஊழியக்காரர்கள், சும்மா இருக்கிறவர்கள் சோம்பற்காரர்கள். பேதுரு யோப்பா பட்டணத்தில் மரணமடைந்த தொற்காலை குளிப்பாட்டி வைத்திருக்கிற வீட்டிற்கு போகிறான்.
அவன் அங்கு போய் சேர்ந்தபோது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்குதான் தொற்காலின் சரீரத்தை குளிப்பாட்டி கிடத்தி வைத்திருக்கிறார்கள். பேதுரு மேல் வீட்டுக்கு போனபோது விதவைகள் எல்லோரும் அழுகிறார்கள். தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் பேதுருவுக்கு காண்பிக்கிறார்கள். தொற்கால் உயிரோடு இருந்த காலத்தில் விதவைகளுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவி செய்திருக்கிறாள். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவி செய்வது மெய்யாகவே ஒரு நற்கிரியை. ஆடம்பரமான வஸ்திரங்களை கொடுக்கவில்லை என்றாலும் குளிருக்கு போர்த்தி கொள்ள உதவுகிற வஸ்திரங்களை கொடுக்கலாம். தேவையான வஸ்திரங்களை கொடுத்து தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும். தொற்காலுக்கு அநேக சிநேகிதிகள் இருந்தார்கள். இவர்களில் ஒருவரும் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. இவர்கள் எல்லோருமே ஏழை விதவைகள். தொற்காலின் கைகளில் இருந்து இவர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள். தொற்கால் மூலமாக நன்மை பெற்றவர்கள். இவர்கள் தொற்காலை பற்றி நல்ல வார்த்தைகளை கூறுகிறார்கள். தேவை உள்ளவர்கள் யார் என்று அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். சோம்பேறிகளுக்கு உதவி செய்வதனால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. எதையாவது கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வார்கள். உதவி பெற்றுக்கொண்ட பின்பு உதவி செய்தவர்களை பற்றி குறைவாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட சோம்பேறிகளை நிதானித்து அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் தரித்திரருக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தொற்காலின் சரீரத்தை சுற்றி இருக்கிறவர்களின் கைகளில் அங்கிகளும் வஸ்திரங்களும் இருக்கிறது. இவையெல்லாம் தொற்கால் அவர்களோடு கூட இருந்தபோது செய்தவை. உதவி பெற்றவர்கள் அந்த உதவியை நினைத்து பார்க்கிறார்கள். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் வஸ்திரத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் விசுவாசமும் இருக்க வேண்டும், நற்கிரியைகளும் இருக்க வேண்டும். யாக்கோபு பிறருக்கு உதவி செய்வதை பற்றி இவ்வாறு தெளிவாக எழுதியிருக்கிறார். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். யாக்கோபு 2:14-17 வரை. விதவைகள் தொற்கால் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் பேதுருவுக்கு காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஏழை விதவைகளாக இருந்தாலும் தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூறுவதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு யாராவது உதவி செய்தால் அந்த உதவியை நன்றியோடு அங்கீகரிக்க வேண்டும். உதவியையும் பெற்றுக்கொண்டு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது நல்ல சுபாவம் அல்ல. உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட உதவிகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. தொற்கால் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்ததன் மூலமாக அவள் உயிரோடு இருந்த காலத்தில் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்தாள் என்பதை பேதுருவுக்கு அறிவிக்கிறார்கள். தொற்காலின் சரீரத்தை சுற்றிலும் விதவைகள் துக்கமாய் அழுது கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தொற்காலுக்காக அழவேண்டிய அவசியமில்லை. அவள் இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். அவள் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பிரகாரம் அவளுக்கு பரலோகத்தில் வெகுமதி கொடுக்கப்படும். ஒருவேளை ஏழை விதவைகள் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கலாம். தொற்காலை போல உதவி செய்கிற இரக்க குணம் உள்ளவர்கள் இவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். தொற்கால் மரித்து போனதினால் தங்களுக்கு இனிமேல் யார் உதவி செய்வார்கள் என்பது தெரியாமல் விதவைகள் வருத்தப்பட்டிருக்கலாம். தொற்கால் தங்களுடன் இருக்கையில் அவள் செய்த நற்கிரியைகளெல்லாம் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அந்த தொற்காலோ வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். இதனால் அவர்களுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. விதவைகள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள்.
அவர்கள் அழும்போது தொற்கால் மீது அவர்கள் வைத்திருந்த பிரியமும் பாசமும் அன்பும் வெளிப்படுகிறது. விதவைகள் எல்லோரும் பேதுருவுக்கு முன்பாக அழுகிறார்கள். தங்கள் மீது மிகுந்த அன்புடனும் கிருபையுடனும் மனதுருக்கத்துடனும் இருந்த தொற்கால் உயிரோடு பிழைத்தால் தங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தர்மம் செய்கிறவர்கள் வியாதியில் இருக்கும்போது அவர்களிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நல்லவர்கள் சீக்கிரத்தில் மரித்து போனால் எல்லோருக்கும் துக்கமாகவே இருக்கும். தபீத்தாளே எழுந்திரு. பேதுரு எல்லோரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். பேதுரு மரித்து போன தபீத்தாளுக்காக ஜெபம் பண்ணுகிறான். ஜெபிப்பதற்கு முன்பாக எல்லோரையும் மேல் வீட்டில் இருந்து வெளியே போகச் செய்கிறான். அவர்கள் பேதுருவை பார்ப்பதற்காக கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் பேதுருவோ தன்னை ஒரு காட்சி பொருளாக அவர்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை. பேதுரு எதை செய்தாலும் அதை சுய பெருமை இல்லாமல் மனத்தாழ்மையுடன் செய்கிறான். எல்லோருக்கும் முன்பாக ஜெபம் பண்ணாமல் தனிமையில் ஜெபம் பண்ண விரும்புகிறான். பேதுரு திமிர்வாதமாய் கட்டிலின் மேல் கிடந்த அயனேயாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குணப்படுத்தினான். அப்போதும் பேதுரு அயனேயாவுக்காக ஜெபித்தான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணிய விதம் அந்த வசனங்களில் எழுதப்படவில்லை. இப்போதோ தபீத்தாளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பேதுரு கருத்தாய் வேண்டிக் கொள்கிறான். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறான். தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுகிறான். பேதுரு தபீத்தாளுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி ஜெபிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தபீத்தாளை எழுந்திரு என்று பேதுரு சொல்லுகிறான். அவனுடைய வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்பட்டு வருகிறது. பேதுருவின் வார்த்தையை கேட்டபோது தபீத்தாள் உயிர் பெறுகிறாள். தன் கண்களை திறக்கிறாள். பேதுருவை பார்த்து உட்காருகிறாள். பேதுரு தன்னை பார்த்து உட்கார்ந்திருக்கிற தபீத்தாளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணுகிறான். மறுபடியும் ஜீவனோடு இருப்பதற்கு பேதுரு அவளை வரவேற்கிறான். தன்னுடைய வலது கையை அவளுக்கு கொடுத்து ஜீவனுள்ளோர் மத்தியில் மறுபடியும் ஐக்கியமாக இருக்குமாறு அவளை சேர்த்துக் கொள்கிறான். தபீத்தாள் வியாதிப்பட்டு மரித்த போது ஜீவனுள்ளோரோடு அவளுக்கு இருந்த ஐக்கியம் முறிந்து போயிற்று. அவள் இப்போது மறுபடியும் உயிர் பெற்றதினால் அந்த ஐக்கியம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு பேதுரு பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் மேல் வீட்டிற்கு அழைக்கிறான். தபீத்தாளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்துகிறான். அங்கு ஏளன பேச்சுக்காரர்கள் இருந்தார்கள். ஒரே சந்தடியாக இருந்தது. அவர்கள் துரத்தப்பட்டால்தான் விசுவாசம் கிரியை நடக்கும், அற்புதம் நடைபெறும் என்பதற்காக அவர்கள் துரத்தப்படவில்லை. அவர்கள் சந்தடி பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு அமைதியும் பக்தியான சூழ்நிலையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். இதே காரணத்திற்காகவே பேதுருவும் எல்லோரையும் வெளியே போகச் செய்தான். தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். மரித்து போன தொற்காலை பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறான். இந்த அற்புத சம்பவம் யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வருகிறது. இதனால் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மனுஷருடைய உள்ளங்களில் நிரூபிக்கப்படுகிறது. யோப்பா பட்டணத்தாரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் போகிற ஜனங்களும் அங்கு இருக்கத்தான் செய்வார்கள். பேதுரு யோப்பா பட்டணத்தில் அநேக நாள் தங்கியிருக்கிறான். ஊழிய வாசல் இங்கு விசாலமாக திறக்கப்படுகிறது. மற்ற ஊர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போவதற்கு முன்பாக பேதுரு யோப்பா பட்டணத்தில் அநேக நாள் தங்கியிருக்கிறான். இந்த ஊரில்
சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இருக்கிறான். இவன் தோல் பதனிடுகிற வேலையை செய்கிறவன். இவனுடைய வீட்டில் பேதுரு அநேக நாள் தங்கியிருக்கிறான். தோல் பதனிடுகிற வேலை மிகவும் கஷ்டமான வேலை. இந்த இடத்தில் துர்நாற்றம் வீசும். இது கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கிறது. துர்நாற்றம் வீசுகிற இடங்களில் ஜனங்கள் பிரியப்பட்டு தங்க மாட்டார்கள். பேதுருவுக்கோ இந்த இடம்தான் தங்குவதற்கு கிடைத்திருக்கிறது. இதை பற்றி பேதுரு குறைவாக நினைக்கவில்லை. பேதுரு சாதாரண இடத்தில் தங்கி இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறான். யோப்பா பட்டணத்தில் தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டது. தொற்கால் எண்ணப்பட்ட தபீத்தாள் தேவ வல்லமையால் உயிரோடு எழும்பினாள். இதனால் அந்த ஊரில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. பேதுரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஊரிலேயே அநேக நாள் தங்கியிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு பிரசங்கித்து வந்தான். பேதுரு இந்த ஊரில் 3 வருஷமாக தங்கியிருந்து ஊழியம் செய்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அக்காலத்தில் தோல் பதனிடுகிறவர்கள் சுத்த மிருகம் அசுத்த மிருகம் என்று பாகுபாடு பாராமல் எல்லா மிருகங்களுடைய தோள்களையும் பதனிட்டார்கள். அசுத்த மிருகங்களை தொடுவது யூதருக்கு அருவருப்பான காரியம். பேதுரு மூலமாக மிகப்பெரிய அற்புதம் நடைபெற்றாலும் அவன் யோப்பா பட்டணத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்களின் வீடுகளில் தங்குவதற்கு பதிலாக அந்த பட்டணத்தில் மிகவும் தாழ்வானவனாக கருதப்பட்ட யோப்பா வீட்டில் மனத்தாழ்மையோடு தங்குகிறான். கிறிஸ்தவ சபையின் முதலாவது காலம். தொற்கால் உயிரோடு எழுப்பப்பட்ட நிகழ்ச்சியுடன் ஆதி திருச்சபையின் முதலாவது காலம் நிறைவு பெறுகிறது. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி பொழியப்பட்டு இப்போது 8 வருஷங்கள் கடந்து விட்டது. இந்த காலத்தில் யூதருக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யூதர்களே சபையை ஸ்தாபித்தார்கள். அதை யூதருக்காக ஸ்தாபித்தார்கள். இந்த காலத்தில் புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று தேவன் திருவுளம் பற்றினார். யூதர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுவார்கள் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் சபையின் நிர்வாகங்களில் சில மாற்றங்களை தேவன் திட்டமிட்டார். தர்சீஸ் பட்டணத்தானாகிய சவுலின் மனமாற்றம் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு ஆயத்தமாகும். கிறிஸ்தவ சபையின் 2வது காலம். இந்த காலத்தில் சுவிசேஷ ஊழியம் புறஜாதியார் மத்தியில் நடைபெறுகிறது. அதற்கு ஏற்ற பிரகாரமாக சுவிசேஷ ஊழியத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. சுவிசேஷத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மோசேயின் பிரமாணங்களை குறித்து யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்தது. புறஜாதியார் மத்தியில் திருச்சபைகள் வளர்ந்து பெருகின. புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்தவர்களும் யூதர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தவர்களும் பொதுவாக கூட்டம் கூடி தங்களிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொண்டார்கள்.